அகர முதலானை போற்றி, ஆதி பகவனை போற்றி, அறவாழி அந்தணனை போற்றி, தென்குமரியாம் திருநை நாற்புரிச்சி ஈன்றெடுத்த எம் தெய்வ புலவன் திருவள்ளுவனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் சிந்தித்துக் கொண்டிருப்பது திருக்குறளின் பரிமேலழகர் உரை. சென்ற வகுப்புகளிலே திருவள்ளுவர் எவ்வாறு இந்த திருக்குறளை வடிவமைத்தார் என்பதனை பற்றி சிந்தித்தோம். 1330 குறள்களாகவும் 133 அதிகாரங்களாகவும் 9 இயலாகவும் 3 பாலாகவும் பிரித்திருந்தார். இவற்றில் சென்ற வகுப்பில் நாம் இப்போது சிந்தித்துக் கொண்டிருப்பது அறத்துப்பால். அறத்துப்பாலை பொறுத்தவரையில் 38 அதிகாரத்தின் மூலமாக திருவள்ளுவர் நமக்கு வகுத்து தந்திருக்கிறார். இவற்றை 4 இயல்களிலே அடக்குகிறார். நூலுக்கு முகமாக இருக்கின்ற பாயிரவியல், அறம் செய்வதுகளிலே இருவகை அறங்களில் முதன்மையாக அறமாக இருக்கின்ற இல்லறவியல், இரண்டாவது நிலை அறமாக இருக்கின்ற துறவரவியல் மற்றும் ஊழியல் என 4ஆக பிரிக்கின்றார். இவற்றிலே பாயிரவியல் 4 அதிகாரத்தின் மூலமாகவும், இல்லறவியல் 20 அதிகாரத்தின் மூலமாகவும், துறவரவியல் 13 அதிகாரத்தின் மூலமாகவும், ஊழியல் 1 அதிகாரத்தின் மூலமாக விளக்கியிருந்தார். இவற்றிலே நாம் சென்ற வகுப்பில் பார்த்தது பாயிரவியல். இந்த உலகத்தை படைத்து காத்து கொண்டிருக்கின்ற இறைவன் இந்த உலகத்திலே பிறவியாகிய பெருங்கடலிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற உலக உயிரினங்களை எப்படியாவது இதிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்திலே தானும் இந்த உலகத்திலே ஆசைப்பட்டு பிறக்கிறான். அப்படி பிறந்து இந்த உலக உயிரினங்களை போல துன்பப்படுவது போல நடித்து இந்த உலகத்திலே இருக்கின்ற உயிரினங்களை பிறவி என்ற பெருங்கடலில் இருந்து அவற்றை எடுத்து காப்பாற்றுகிறான். அப்படிப்பட்ட இறைவனை நாம் வணங்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமை என்பதனை கடவுள் வாழ்த்து என்றும், கடவுளால் படைக்கப்பட்ட உலகமும் இந்த உலகத்திலே அறம், பொருள், இன்பம் என்று சொல்லக்கூடிய மூன்றும் இந்த உலகத்திலே சரிவர வணங்க வேண்டும் என்று சொன்னால் கடவுளுடைய கருணை தேவை. அந்த கடவுளுடைய கருணையாகிய மழையினை 2வது அதிகாரத்திலும், இந்த உலகத்திலே இதுதான் அறம், இதுதான் பொருள், இதுதான் இன்பம் என்பதனை நம்மை போன்ற சாதாரண மனிதர்களால் உணர்ந்து கொள்ள முடியாது. காரணம், நம்முடைய தனு கரண புவன போகம் என்பதனை பொறுத்து நம்முடைய அறங்கள் மாறும், நம்முடைய சிந்தனைகள் மாறும் என்பதனால் இந்த உலகத்திலே இதுதான் அறம், இதுதான் பொருள், இதுதான் இன்பம் என்பதனை உணர்ந்தவர்களுடைய பெருமையை கூறுகிறார் நீத்தார் பெருமை. கடைசியாக இந்த உலகத்திலே இன்பம் பெரியதா, பொருள் பெரியதா, அறம் பெரியதா என சிந்தித்த திருவள்ளுவர் அறம்தான் பெரியது. காரணம், அறம் இந்த உலகத்திற்கும் மறு உலகத்திற்கும் இறைவனிடத்திலும் எடுத்து செல்லுகின்ற காரணத்தினாலே இந்த அறத்தினை நான் வலியுறுத்தி கூறப்போகிறேன் என்று அறம் வலியுறுத்தல் என்று பாயிரவியலை நிறைவு செய்கிறார். இப்பொழுதாக அடுத்தபடியாக இருவகை அறங்களிலே ஒரு மனிதன் செய்ய வேண்டிய அறம் இருவகை அறம்: இல்லறம், துறவறம். ஒரு தாயினுடைய கற்பத்திலிருந்து பிறந்து பின்பு வானப்பிரஸ்த நிலை அடைவதரை, அதாவது தாயினுடைய கற்பத்திலே பிறந்து தவழ்ந்து விளையாடி கல்வி பயின்று ஒரு பின்பு வேலைக்கு சென்று ஒரு மங்கையை மணமுடித்து கொண்டு இந்த உலகத்திலே குழந்தைகளை பெற்று வாழ்கின்ற வாழ்க்கை, பின்பு தன்னுடைய சந்ததிக்கும் ஒரு குழந்தைகள் வருகின்ற பொழுது, அப்படி ஒரு நிலையிலே ஒருவன் வருகின்ற பொழுது அந்த வானப்பிரஸ்த நிலையை முந்தின நிலை வரை இருப்பதனை இல்லற தர்மம் என்றும், அந்த வானப்பிரசத்திலிருந்து அந்த துறவு வாழ்க்கை வாழ்ந்து இறைவனை அடைவதுவரை துறவரம் என 2ஆக பிரிக்கிறார். இவற்றில் இல்லறத்தின் தன்மையை 20 அதிகாரத்தின் மூலமாக குறிக்கின்றார் திருவள்ளுவர். இந்த இல்லற தர்மத்தை 20 அதிகாரத்தின் மூலமாக கூறிய திருவள்ளுவர், இல்லறம் என்று சொன்னால் அதற்கில் முதன்மையாக இருப்பது கணவன் தலைவனுடைய கடமையை இல்வாழ்வான் என்றும், அவன் இந்த வீட்டிலும் சமுதாயத்திலும் அறம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு உதவியாக முதுகெலும்பாக தூணாக இருக்க வேண்டியது அவளுடைய மனைவி என்பதனால் வாழ்க்கை துணை நலம் என்றும், இவர்கள் வழி வழியாக செய்து வருகின்ற அறங்களையும்
இவர்களுடைய முன்னோர்கள் செய்து வந்த அறங்கள், தடைப்பட்ட அறங்களையும் எடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த அறங்களை செய்வதற்காக புதல்வனை பெற வேண்டும் என்று இல்லறத்தின் தன்மையை 3 அதிகாரத்திலே குறிப்பிட்டார். அதற்கு அடுத்தபடியாக ஒரு இல்லற தர்மத்தில் இருப்பவன் கடைபிடிக்க வேண்டிய 7 பண்புகளை கூறினார். அவன் அன்பு கொண்டு விருந்தோம்பி இனியவை கூறி நடுவு நிலைமையோடு செய்நன்றி மறவாமல் அடக்கமும் ஒழுக்கமும் உடையவராக வாழ வேண்டும் என்பதை 7 அதிகாரத்திலும் அவன் செய்யப்படக்கூடாத குற்றங்களை அடுத்து கூறுகிறார். இந்த செய்யப்படப்படாத குற்றங்களை மனதினால் வரும் குற்றம், வாக்கினால் வரும் குற்றம், மெய்யினால் வருகின்ற குற்றம் என 3ஆக பிரித்து மனதினால் வருகின்ற குற்றத்தை 4 அதிகாரத்தின் மூலமாகவும், வாக்கினால் வருகின்ற குற்றத்தை 2 அதிகாரத்தின் மூலமாகவும், உடம்பினால் வருகின்ற ஒரு குற்றத்தை 1 அதிகாரத்தின் மூலமாகவும் கூறி இந்த சமுதாயத்தின் தேவை அறிந்து செய்ய வேண்டும் என்பதனை ஒப்புரவு அறிதல் என்றும், இந்த உலகத்திலே ஒரு தனி மனிதனுக்கு தேவை அறிந்து அவற்றை செய்ய வேண்டும் என்பதனை ஈகை என்றும், இவை அனைத்தையும் செய்தால் புகழ் உனக்கு தானாக அமையும் என்பதனை புகழ் எனும் கூறி 20 அதிகாரத்தை நிறைவு செய்தார் திருவள்ளுவர். இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது துறவறவியல். துறவு என்பது என்ன? ஒருவன் இல்லறத்தில் இருக்கின்ற பொழுது அவனுடைய சிந்தனையும் எண்ண ஓட்டங்களும் அனைத்துமே வேகமாக முன்னோக்கி சென்று கொண்டிருக்கும். ஒவ்வொரு நாளும் தான் செய்கின்ற தொழில்களிலும் பலவர்களை அனுபவிக்கின்றான். தன்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் மேற்கொண்டு சென்று கொண்டிருக்கிறான். பணம் சம்பாதிப்பதிலும் சரி, புதிய புதிய கண்டுபிடிப்புகளும் சரி. இப்படி சென்று கொண்டிருந்தவன் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த பின்பு இதனை ஏன் செய்கின்றேன், எதற்காக செய்கின்றேன், இதனால் தான் அடைந்த பயன் என்ன என்பதனை பற்றி அவன் சிந்தித்து கொண்டு, என்னால் எத்தனை பேர் இந்த உலகத்திலே கெட்டிருக்கிறார்கள், நான் எத்தனை பேரை கெடுத்திருக்கிறேன், ஆகவே என்னுடைய வாழ்க்கையிலே இதனால் அடைய போகின்ற இன்பம் என்ன என்பதனை யோசிக்க தொடங்கிய ஒரு மனிதன் வெளி உலகத்தை பற்றி யோசிக்காமல் தன்னுடைய வாழ்க்கையினுடைய பின்னோக்கி செலுத்தி கொண்டு தன்னுடைய எண்ணங்களை அகத்தை நோக்கி செலுத்த தொடங்குகிறான். என்றைய தினம் அவன் அகத்தை நோக்கி செலுத்த தொடங்குகிறானோ அன்றைய தினமே அவனுக்கு துறவறம் என்கின்ற ஒரு அறமானது தேவைப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையிலே இருக்கின்ற மனிதர்களுக்கு துறவறவியல் என 13 அதிகாரத்தின் மூலமாக திருவள்ளுவர் விளக்குகிறார். இந்த 13 அதிகாரத்திலே 2ஆக பிரிக்கிறார். ஒன்று விரதம், மற்றொன்று ஞானம். இப்பொழுது விரதம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன என்றால், விரதம் என்பது இந்த நிலைகளை எல்லாம் ஒரு மனிதன் அறிந்து விட்டான். தன்னுடைய வாழ்க்கையிலே எண்ணங்களை வெளியோட்டத்திற்கு செல்லாமல் அகத்தை நோக்கி செலுத்தி கொண்டு அந்த இறைவனை தேடத் தொடங்குகின்றான். அப்படிப்பட்டவன் தன்னுடைய தனு கரண புவன போகம் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயங்களின் காரணமாக தன்னுடைய சூழலுக்கு ஏற்றவாறு இந்தந்த தர்மங்களை நான் செய்ய போகிறேன், இந்தந்த அதர்மங்களை நான் செய்ய போவதில்லை என்று தன்னுடைய இயல்புக்கு ஏற்றவாறு எடுத்துக்கொண்டு அதனை கடைபிடித்து கொண்டிருப்பதனை விரதம் என்று 9 அதிகாரத்தின் மூலமாகவும், இந்த விரதத்தை செய்வதனால் நமக்கு கிடைக்க போறது என்ன என்பதனை ஞானம் என்கின்ற 4 அதிகாரத்திலும் கூறுகின்றார். இவ்வாறு 13 அதிகாரத்தை வடிவமைக்கின்றார் திருவள்ளுவர். அன்பு கொண்டவர்களுக்கு இந்த உலகத்திலே அன்பு கொண்டவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், தன்னை நாடி வந்தவர்களிடத்திலே அன்பு கொண்டவர்களாகவும், அன்புடைமை என்று இல்லறவியலிலே கூறிய திருவள்ளுவர் அடுத்தபடியாக அருளுடைமையை கூறுகிறார். அருளுடைமை என்பது என்னவென்றால், உலகத்தில் உள்ள உயிரினங்கள் எல்லாவற்றிலும் முதலிலே தொடங்குகிறார் அருளுடைமை. இல்லறத்தில் இருப்பவன் தன்னுடைய மனைவி, மக்கள், சுற்றத்தார் என்று எல்லாரிடத்திலும் அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னார், அன்பு கொண்டவனாக இருக்கிறான். ஆனால் துறவு என வந்த பின்பு அவனுக்கு எதிரி என்பதே இருக்கக்கூடாது.
அவனுக்கு கருணை என்பது இருக்க வேண்டும் என்பதனால் உலக உயிரினங்கள் அனைத்திடத்திலும் அன்பு கொண்டவனாக இருக்கிறான். தன்னை சார்ந்தவர்களிடத்திலும் எதிரிகளிடத்திலும் நெதுமலிடத்திலும் அன்பு கொண்டவனாக இருப்பதனை அருளுடைமை என்று முதல் அதிகாரமாக வைக்கிறார். இந்த அருளுடையவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள் என்று சொன்னால், அடுத்த உயிரினங்களை கொன்று அதனை தின்ன மாட்டார்கள். ஆதலால் புலால் மறுத்தல் என்கின்ற அதிகாரத்தை இரண்டாவதாக வைக்கிறார். மூன்றாவதாக தனக்கு வருகின்ற துன்பங்களை பொறுத்து கொண்டு பிறருக்கு துன்பம் செய்யாமல் இருக்கின்ற ஒரு நிலையினை தவம் என்கின்ற அதிகாரத்தின் மூலமாக கூறுகிறார். தவம் செய்கின்ற பொழுதும் பிறருக்கு துன்பம் செய்ய வேண்டும், தனக்கு வருகின்ற துன்பங்களை எல்லாம் பொறுக்கக்கூடாது என்கின்ற இதற்கு முந்தைய காலங்களிலே வாழ்ந்த வாழ்க்கைகள் நம்முடைய எண்ணத்திலே ஒரு ஒழுக்கம், இந்த துறவரத்திற்கு கூடாத ஒழுக்கத்தை செய்யன மனம் தூண்டும், அவற்றை தவிர்க்க வேண்டும் என்பதனை கூடா ஒழுக்கம் என்று நான்காவதாக கூறுகிறார். அடுத்ததாக ஒருவருடைய பொருளையும் களவாடாதே. துறவரத்தில் இருப்பவன் சம்பாதிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவனுடைய தேவையை எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றவிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம், இது தர்மம்தான். ஆனால் அதற்காக அடுத்தவரிடத்தில் சென்று இது வேண்டும் அது வேண்டும் என களவானாதே என்று கூறுகிறார். அடுத்ததாக பொய் பேசாதே. பொய் பேசாதே என்கிறார் திருவள்ளுவர். அதனால் இதனை வாய்மை என்று கூறுகிறார். அடுத்தபடியாக வெகுழாமை. ஒருவன் தனக்கு தீமை செய்தாலும் அதனை பொறுத்து கொண்டு அவனுக்கு நன்மையே செய்ய வேண்டும் என்பதனை இன்னா செய்யாமை என்றும், எந்த ஒரு உயிரினையும் கொல்லாதே என்பதனை கொல்லாமை என்ற அதிகாரத்தின் மூலமாக கூறி 9 அதிகாரத்தை நிறைவு செய்கிறார். இந்த 9 அதிகாரத்தில் கூறியபடி, திருவள்ளுவர் கூறியபடி இந்த உலகத்திலே ஒருவன் வாழ்ந்து 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 பக்குவப்பட்டு அனுப்பட்டு கொண்டு பின்பு ஞானம் என்கின்ற நிலையினை அடைகிறான். ஞானம் என்கின்ற நிலையை அடைகின்ற பொழுது ஒரு மனிதன் இது நிலையானது, இது நிலையற்ற தன்மை, இது உள்ளது, இது இல்லாதது என தெரிந்து கொண்டிருக்கிறான். இதனை நிலையாமை என்கிறார். நிலைந்த பொருள் எது, நிலையாத பொருள் எது என தெரிந்து கொண்டு நிலை அல்லாதவற்றை துறக்க வேண்டும், நிலையானவற்றை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதனை துறவு என்ற அதிகாரத்தின் மூலமாக கூறுகிறார். கடைசியாக உண்மையினை உணர்ந்து உண்மையை அறிய வேண்டும் என்பதனால் மெய்யுணர்தல் என்கின்ற அதிகாரத்தை வைக்கிறார். இதுதான் உண்மையான அறம், இதுதான் வாழ்க்கை என அறிந்தவன் அந்த மெய்யுறந்து கடைபிடித்து கொண்டிருக்கின்ற பொழுது பழைய வினைகள் நம்மை வந்து சாடும் என்பதனால் அதனை தவிர்க்க வேண்டும். மெய் உணர்ந்த வழியும் பல வினைகள் நம்மை வந்து தாக்கி நம்மளை அழிவு பாதைக்கு எடுத்து சொல்லுகின்ற காரணத்தினால் அவா வருத்தல் என்கின்ற அதிகாரத்தையும் கூறி திருவள்ளுவர் இந்த துறவரவியலை நிறைவு செய்கிறார். இனி வருகின்ற வகுப்புகளில் நாம் ஊழியல் என்பதனை பற்றி சிந்திப்போம் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.